சொரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்புக்காக நான் தட்டைப்பயிறு நைட்டே ஊற வச்சேங்க. இது வந்து காலையில் குழம்பு வைக்கிறதுக்காக நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இது கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். தட்டைப்பயிறு போட்டு நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 4 விசில் வரட்டுங்க. சொரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்புக்கு நம்ம தட்டைப்பயிறு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ வந்து இந்த சொரக்காயை நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 வெங்காயம் தோல் உளிச்சிட்டு வச்சுருக்கேங்க. முழு வெங்காயமாகவே இதை கட் பண்ணல, அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பழுத்த பழமாக இருக்குது. சொரக்காய் வந்து நான் சின்ன காயை ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இந்த காயெல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது இதோடு சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வருதுங்க. கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி இருக்குங்க, வெங்காயமும். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள், கல்லுப்பு, இந்த காய் வதங்கிறதுக்காக. இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம சொரக்காய் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் இதோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இது 1 நிமிஷம் வதங்கினாவே போதுங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ தட்டைப்பயிறு பார்க்கலாம். 4 விசில் வந்திருக்கு. பாருங்கள், பயிர் நல்லா வெந்திருக்கு, வெடிச்சு. இப்போ இந்த வதக்கி வச்ச காயை இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ காயெல்லாம் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் வேகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது 1 விசில் மட்டும் விட்டுக்கலாங்க. குழம்புக்கு கொஞ்சமாக புளி ஊற்றி வைக்கணுங்க. அது நான் குழம்பு கம்மியாக வைக்கிறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் அளவு. நீங்கள் அதிக குழம்பு வைக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த புளியை நான் வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. காய் போட்டு 1 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ காய் வதக்கின அந்த பாத்திரத்துலேயே நான் அந்த வடிகட்டி வச்சுருக்கிற புளியை கரைசலை இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துக்கிட்டு இதை கொஞ்சமாக கொதிக்க விட்டுறலாம். புளி இந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்குங்க. இந்த குழம்பு எடுத்து இதிலே ஊற்றிக்கலாங்க. புளி நல்லா கொதிச்சதுனால அந்த புளியோட பச்சை வாசம்லாம் போயிருக்குங்க. இப்போ குழம்பு இதோட சேர்த்தியாச்சு. இதுக்கு நான் ஒரு 2 பீஸ் அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னாலும் அப்படியே வச்சுக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா எப்பயுமே நம்ம தேங்காய் ஊற்றினோட்டி அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா நமக்கு குழம்பு ரெடி. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ குழம்புக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிருக்குங்க. பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதித்ததுனால குழம்பு நமக்கு நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணியாட்டு இருந்தால் தான் குழம்பு நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 10 வெந்தயம். இந்த வெந்தயம் போட்டோம்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இதோட ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு வந்து ஒரு 2-3 பூண்டு இதில் தட்டி போட்டு தாளித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பூண்டு வந்து தோலோடு தட்டி போடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வரணும் பூண்டு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் முன்னாடி நம்ம காய் வதக்கும் போதே போடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான். மணக்க நமக்கு சொரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் தாளிப்பு கொடுத்து
இந்த சொரக்காய் தட்டைப்பயிர் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு நம்ம டிஃபனுக்கு கூட இட்லி தோசைக்கு கூட இது வந்து போட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சி இதுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்ப சுவையாக இருக்கும் டிஃபனுக்குமே. இதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.